ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்குறது வந்துட்டு 3D கிரானி ஸ்கொயர் எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரிமே கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வந்து வீடியோஸ் போடுறேன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இனி வந்து நம்ம வந்து இந்த கிரானி ஸ்கொயர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 3D கிரானி ஸ்கொயர் ஃபஸ்ட் வந்து இங்கே வந்து நான் வந்து ஃப்ளார் பண்ணியிருக்கேன். ஃப்ளார் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வந்து கிரானி ஸ்கொயர் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நான் வந்து 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து மல்டி கலர்ஸ் யூஸ் வந்து வச்சு இந்த ஃப்ளார் வந்து பண்ணலாம். அண்ட் இந்த கிரானி ஸ்கொயர் வந்து நீங்கள் வந்து பிளாங்கெட்ஸ், ஷால், அதே மாதிரி பேக்ஸு, பில்லோ கவர், எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து இந்த பேட்டர்ன் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இனி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டுட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி நான் என்னென்ன மெட்டீரியல்ஸ் இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் டுட்டோரியல்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த 3D கிரானி ஸ்கொயர் பண்ணுறதுக்கு நான் இங்கே வந்து காட்டன் யான் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த யான் வேணாலும் எடுத்துக்கலாம். அக்ரைலிக் ஒரு காட்டன் எது வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு ரெக்கமெண்டட் ஹூக் சைஸ் வந்து 3mm க்ரோஷே ஹூக். ஸோ உங்களோட யானுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து க்ரோஷே ஹூக் வந்து எடுத்துக்கணும். அது போக நமக்கு வந்து ஸ்டிச் மார்க்கர், டார்னிங் நீடல் அண்ட் கட்டர் ஆர் சிசர் ஏதாச்சும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் தான் நம்ம வந்து நமக்கு தேவை. ஸோ இனி நம்ம வந்து ப்ராஜெக்ட்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே வந்து எல்லோ கலர் எடுத்துகிட்டு மேஜிக் ரிங் பண்ணிக்கலாம். ஸோ மேஜிக் ரிங் வந்து நீங்கள் வந்து உங்களோட மெத்தட் எதுவோ அது மாதிரி மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. ஸோ மேஜிக் ரிங் போட்டதுக்கப்புறம் நம்ம செயின் 1 போட்டுட்டு லாக் பண்ணிக்கோங்க மேஜிக் ரிங்கை. செயின் ஒன் போட்டு லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் செயின், ஏற்கனவே ஒரு செயின் போட்டிருக்கோம், இனி 2 செயின் போட்டுக்கலாம். ஸோ இது 1 2. ஸோ இந்த செயின் 3 வந்து நம்ம வந்து ஒரு டபுள் க்ரோஷேவாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ செயின் 3 போட்டதுக்கப்புறம் ஸ்டிச் மார்க்கர் எடுத்துகிட்டு செயின் 3 தேர்ட் செயினில் போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் எண்ட் பண்ணும்போது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருப்பீங்க. அண்ட் ஸ்டிச் மார்க்கர் போட்டக்கப்புறம் இப்போ ஒரு டபுள் க்ரோஷே நமக்கு ஆயிடுச்சு. இந்த மேஜிக் ரிங்குள்ளே வந்து நான் வந்து 16 டபுள் க்ரோஷே போட போகிறேன். ஸோ யான் ஓவர் பண்ணி இந்த மேஜிக் ரிங் சென்டருக்குள்ளே நம்ம க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து செகண்ட் டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஸோ யான் ஓவர் அண்ட் புல் பண்ணக்கப்புறம் நமக்கு 3 லூப்ஸ் இருக்கும். யான் ஓவர் பண்ணி 2 லூப்ஸ்குள்ளே புல் பண்ணிக்கோங்க. யான் ஓவர் பண்ணி மறுபடியும் 2 லூப்ஸ்குள்ளே பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வந்து நம்ம வந்து 16 டபுள் க்ரோஷே வந்து இந்த மேஜிக் ரிங்குள்ளே போட போகிறோம். ஸோ இது 3 4 5 6 then 7 8. இந்த மாதிரி நான் 16 டபுள் க்ரோஷே போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு காமிக்கிறேன். இப்போ 16 டபுள் க்ரோஷே வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணக்கப்புறம் நம்ம வந்து இந்த டேலை புல் பண்ணிவிட்டு மேஜிக் ரிங்கை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த கேப் வந்து நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணக்கப்புறம் நமக்கு சென்டரில் வந்து இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டிச் மார்க்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ரவுண்ட் 1 வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தேர்ட் செயின்குள்ளே க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம ரவுண்ட் 1 எண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் செயின் 1 போட்டுட்டு இனி அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இது வந்து ரவுண்ட் 1 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரவுண்ட் 1 வந்து இங்கே வந்து நம்ம வந்து 16 டபுள் க்ரோஷே போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் இப்போ செயின் 1 ஏற்கனவே போட்டாச்சு. நீ ரவுண்ட் 2 நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரவுண்ட்ஸ் 2 வந்து செயின் 1 போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் நம்ம சிங்கிள் க்ரோஷே போடுறோம். சிங்கிள் க்ரோஷே போட்டு ஸ்டிச் மார்க்கர் போட்டு வச்சுக்கோங்க. சிங்கிள் க்ரோஷேயில் நம்ம ஸ்டிச் மார்க்கர் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து செயின் 7 1 2 3 4 5 6 7 செயின்ஸ் போட்டாச்சு. செயின் 7 போட்டிருக்கோம். செயின் 7 போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணி 2வது செயினில் நம்ம சிங்கிள் க்ரோஷே போடுறோம். ஸோ 2வது செயினில் டாப் லூப்பில் நம்ம வந்து க்ரோஷே ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு சிங்கிள் க்ரோஷே போடுறோம். மறுபடியும் அடுத்த ஸ்டிச்சில் அதே மாதிரி சிங்கிள் க்ரோஷே பண்ணுறோம். ஸோ 7 செயினில் ஒரு ஸ்டிச்சு நம்ம வந்து இது பண்ணிட்டோம். ஒரு ஸ்டிச்சை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு பேலன்ஸ் 6 ஸ்டிச் தான் இருக்கும். அந்த 6 ஸ்டிச்லேயும் நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷே போடுறோம். ஸோ இது 3 4 5
6 சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் இப்போ 6 சிங்கிள் க்ரோஷே போட்டால் அடுத்த ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு எண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் சிங்கிள் க்ரோஷே போடுறோம். சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு 7 செயின் போடுறோம். செயின் 7 1 2 3 4 5 6 7 7 செயின் போட்டுக்கப்புறம் ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணி ரெண்டாவது செயினில் நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷே போடுறோம். ஸோ இந்த 6 செயின்லேயும் நம்ம இந்த மாதிரி சிங்கிள் க்ரோஷே போடுறோம். 2 3 4 5 6 சிங்கிள் க்ரோஷே போட்டோம். 6 சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு எண்ட் பண்ணுறோம். அகெயின் நம்ம அடுத்த ஸ்டிச்சு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு எண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்த ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அண்ட் 7 செயின் போட்டு இதே மாதிரி நம்ம வந்து 7 செயின் போட்டதுக்கப்புறம் ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்போ அடுத்த செயின்லேருந்து நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷே போடுறோம். ஸோ இப்படியே இந்த செகண்ட் ரவுண்ட் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். ஃபினிஷ் பண்ணும்போது நமக்கு வந்து 8 லைன்ஸ் இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதை நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு காமிக்கிறேன். லாஸ்ட் லைன் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு எண்ட் பண்ணிக்கலாம். எண்ட் பண்ணிவிட்டு செயின் 1 போட்டுட்டு யானை கட் பண்ணிக்கோங்க. நான் கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். நீங்கள் சேம் கலர் கண்டினியூ பண்ணுறதுனாலும் கண்டினியூ பண்ணிக்கலாம். யானை கட் பண்ணி புல் பண்ணி டைட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதெல்லாம் நம்ம வந்து ஹைடின் பண்ணிக்கலாம். நான் லாஸ்ட்டில் பண்ணுறேன். இனி பெட்டல்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ பெட்டல்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் செகண்ட் கலர் எடுக்கிறேன். ஸோ நம்ம ஏதாச்சும் ஒரு லைன் எடுத்துக்கோங்க. லைன் எடுத்துகிட்டு நம்ம இந்த இடத்துல கலர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஸ்லிப் நாட் போட்டிருக்கேன். கலர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணி புல் பண்ணிக்கோங்க. புல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து 6 செயின் இருக்கும். நமக்கு ஒரு சைடில் ரைட் சைடில் 6 செயினும் லெஃப்ட் சைடில் வந்து 6 சிங்கிள் க்ரோஷே இருக்கும். இந்த 6 செயினில் வந்து ஃபஸ்ட்டு செயினில் வந்து நான் சிங்கிள் க்ரோஷே போடுறேன். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து சிங்கிள் க்ரோஷேல ஸ்டார்ட் பண்ணுறோம். நீ வந்து பெட்டல்ஸ் நம்ம போடுறோம். சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு லைனில் வந்து நம்ம வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே போடலாம். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் வந்து நம்ம வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். நீங்கள் வந்து பெட்டல் சேம் கலரில் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் கலர்ஸ் மல்டி கலர்ஸ்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் வந்துட்டு நான் வந்து 3 டபுள் க்ரோஷே போடுறேன். ஒரே ஸ்டிச்சுக்குள்ளே 3 டபுள் க்ரோஷே. இது வந்து ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட் யான் ஓவர் பண்ணி அதே ஸ்டிச்சுக்குள்ளே நம்ம க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு செகண்ட் டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். மறுபடியும் யான் ஓவர் பண்ணிவிட்டு அதே ஸ்டிச்சுக்குள்ளே நம்ம தேர்ட் டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஸோ ஒரே ஸ்டிச்சுக்குள்ளே நம்ம வந்து 3 டபுள் க்ரோஷே போடுறோம். அகைன் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் இதே மாதிரி நம்ம வந்து 3 டபுள் க்ரோஷே போடுறோம். ஸோ 2 தடவை நம்ம வந்து 3 டபுள் க்ரோஷே போடுறோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே. யான் ஓவர் பண்ணி அதே ஸ்டிச்சுக்குள்ளே நம்ம செகண்ட் டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். மறுபடியும் யான் ஓவர் பண்ணி தேர்ட் டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். சாரி, அதே ஸ்டிச்சுக்குள்ளே நம்ம வந்து தேர்ட் டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். 3 டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் நம்ம வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே போடுறோம். ஸோ மொத்தம் 6 ஸ்டிச் இருக்குது. அதில் 5th ஸ்டிச்சில் நம்ம வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே போடுறோம். ஸோ யான் ஓவர் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டிச்சில் நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டு எண்ட் பண்ணுறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ண நம்ம சிங்கிள் க்ரோஷே, எண்ட் பண்ணுறது சிங்கிள் க்ரோஷே. சிங்கிள் க்ரோஷேல எண்ட், அதாவது ரைட் சைடில் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி லெஃப்ட் சைடில் இதே மாதிரி 6 சிங்கிள் க்ரோஷே இருக்குது. ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இது போடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்துட்டு நான் வந்து சிங்கிள் க்ரோஷேல ஆரம்பிக்கிறேன். தென் செகண்ட் ஸ்டிச்சில் வந்துட்டு நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஹாஃப் டபுள் க்ரோஷே போடுறேன். அதனால் நம்ம அப்படியே ரிப்பீட் பண்ண போகிறோம். ரைட் சைடில் எப்படி போட்டோமோ அதே தான் லெஃப்ட் சைடில் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். அண்ட் அடுத்த ஸ்டிச்சில் 3 டபுள் க்ரோஷே போடுறோம். ஒரே ஸ்டிச்சுக்குள்ளே நம்ம வந்து 3 டபுள் க்ரோஷே போட போகிறோம்.
அண்ட் மறுபடியும் yarn ஓவர் பண்ணி அதே ஸ்டிச்சுக்குள்ளே செகண்ட் டபுள் crochet போட்டுக்கலாம். yarn ஓவர் பண்ணி அதே ஸ்டிச்சுக்குள்ளே மூணாவது டபுள் crochet போட்டுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டிச்சுக்குள்ளேயும் மறுபடியும் 3 டபுள் crochet போடுறோம். ஸோ 3 டபுள் crochet 2 தடவை நம்ம ரிப்பீட் பண்ணுறோம். மறுபடியும் அதே ஸ்டிச்சுக்குள்ளே ரெண்டாவது டபுள் crochet போட்டுக்கலாம். மறுபடியும் அதே ஸ்டிச்சுக்குள்ளே மூணாவது டபுள் crochet போடுறோம். 3 டபுள் crochet போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் நம்ம ஆஃப் டபுள் crochet போடுறோம். ஸோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுறோம். அண்ட் லாஸ்ட் ஸ்டிச்சில் நம்ம சிங்கிள் crochet. ஸோ எண்ட் பண்ணுறது சிங்கிள் crochetல. அதுக்கப்புறம் இனி வந்து இந்த ரெண்டு லேப் இதுக்கு இடையில 2 செயினுக்கு இடையில இங்கே பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்கிற செயினில் நம்ம வந்து சிங்கிள் crochet போடுறோம். இதுக்கு 2 பெட்டலுக்கு இடையில சென்டர் இதில் நம்ம வந்து சிங்கிள் crochet போட்டு எண்ட் பண்ணுறோம். இந்த பெட்டலை முடிச்சிடுறோம் அப்படியே. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி பெட்டல் கிடைக்கிது. ஸோ ஃபஸ்ட்டு பெட்டல் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு செயினில் சிங்கிள் crochet போடுறீங்க, செகண்ட் செயினில் ஹாஃப் டபுள் crochet, தேர்ட் செயினில் வந்து 3 டபுள் crochet போடுறோம், ஃபோர்த் செயினில் அதே மாதிரி 3 டபுள் crochet போடுறோம், ஃபிஃப்த்து செயினில் ஹாஃப் டபுள் crochet, சிக்ஸ்த்து செயினில் நம்ம வந்துட்டு சிங்கிள் crochet போடுறோம். அதே தான் லெஃப்ட் சைடில் ரிப்பீட் பண்ணுறோம். சிங்கிள் crochet, ஹாஃப் டபுள் crochet, 3 டபுள் crochet, 3 டபுள் crochet, ஹாஃப் டபுள் crochet அண்ட் சிங்கிள் crochet. அண்ட் எண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த 2 லைனுக்கு இடையில நமக்கு வந்து ஒரு ஸ்டிச் இருக்கும். அந்த ஸ்டிச்சில் நம்ம வந்து சிங்கிள் crochet போட்டு எண்ட் பண்ணுறோம். இது எண்ட் பண்ணக்கப்புறம் மறுபடியும் அடுத்த லைனில் வந்து இதே மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் சிங்கிள் crochet போட்டு ஆரம்பிக்கிறோம். அண்ட் ஆஃப் டபுள் crochet போடுறோம். மூணு டபுள் crochet போடுறோம். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே ரிப்பீட் பண்ணி இந்த 8 லைன்ஸ்லேயும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து உங்களுக்கு எப்படி எண்ட் பண்ணணும் அடுத்த ரவுண்டு பண்ணணுன்ட்டு காமிக்கிறேன். லாஸ்ட் பெட்டலோட சிங்கிள் crochet போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த 2 பிட்வீன் இந்த 2 பெட்டல்ஸ் நடுவில் வந்துட்டு நம்ம சிங்கிள் crochet போட்டுட்டு எண்ட் பண்ணிடலாம். எண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த பெட்டலோட நம்ம ஜாயின் பண்ணிடணும், இல்லைன்னா வந்து இது செப்பரேட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்துட்டு நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு எண்ட் பண்ணுறேன். சிங்கிள் crochet போட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பெட்டலோட ஃபஸ்ட்டு செயினில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு எண்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து பெட்டல் வந்து ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் செயின் 1 போட்டுட்டு யானை கட் பண்ணிக்கலாம். இனி நெக்ஸ்ட்டு கலர் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். யானை கட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா தேர்ட் ரவுண்ட் வந்து நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ பெட்டல்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட்டு சிங்கிள் crochet போட்டதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபஸ்ட்டு பெட்டல் கூட இந்த இடத்துல வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பேக்லலாம் வந்து நம்ம வந்து யானை வந்து ஹைடன் பண்ணிக்கலாம். மற்றதெல்லாம் வந்து நான் ஹைடன் பண்ணிவிட்டேன். நீங்கள் டார்னிங் நீடில் எடுத்துகிட்டு ஹைடன் பண்ணிக்கலாம், இல்லைனா crochet ஹூக் வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து ஹைடன் பண்ணிடலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா இடையில இந்த தேல் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஹைடன் பண்ணிடலாம். இப்படி நம்ம வந்து ஹைடன் பண்ணிடலாம். இனி நெக்ஸ்ட் கலர் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் போட்ட இடத்துல ஜாயின் பண்ணக்கூடாது. அப்போ அந்த இடத்துல நமக்கு வந்து திக்காக இருக்கும். ஏதாச்சும் 2 பெட்டலில் இப்படி நம்ம இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2 லோப் மாதிரி தெரியும். இந்த 2 லோப்புக்குள்ளே crochet hook இப்படி இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கலரை நம்ம வந்து புல் பண்ணிக்கலாம். புல் பண்ணி ஸ்லிப் நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்து செயின் 5 போட்டுக்கலாம். 1 2 3 4 5. இது வந்து நம்ம பேக் சைடில் ஒர்க் பண்ணுறோம், ஃப்ரண்ட் சைடில் பேக் சைடில். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த செயின் 5 போட்டதுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட் 2 பெட்டில் இருக்கிற இந்த இடத்துல நமக்கு 2 லோப் தெரியும். இந்த லோப்புக்குள்ளே crochet hook இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இப்படி 2 லோப்புக்குள்ளே crochet hook இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இதை வந்து ஜாயின் பண்ணிடலாம்.
ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் செயின் 5 1 2 3 4 5 செயின் 5 போட்டுட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் 2 பெட்டல். ஓகே, இந்த 2 பெட்டலுக்கு இடையில இப்போ பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து லூப் தெரியும். இந்த லூப்புக்குள்ளே க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் செயின் 5 போடுறோம். ஓகே, செயின் 5 போட்டுட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் 2 பெட்டலுக்குள்ளே நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம செயின் 5 வந்து நமக்கு 8 லூப் இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த ரவுண்டு வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு காமிக்கிறேன். லாஸ்ட் செயின் 5 போட்டுட்டு நம்ம இந்த ஃபஸ்ட் செயின் 5 போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடலாம். இதில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரெண்டு வந்து ரவுண்டு 4 வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதாவது பார்த்திங்கன்னா செயின் 5 போட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருக்கோம். 2 பெட்டலுக்கு இடையில வச்சுட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த லூப்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 8 லூப்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து கிரானி ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ ரைட் சைடு வந்து டேர்ன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து செயின் 3 போட்டுட்டு 1 2 3 செயின் 3 போட்டு ஸ்டிச் மார்க்கை போட்டுக்கலாம். செயின் 3 வந்து நம்ம ஒரு டபுள் க்ரோஷேவாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு ரவுண்ட் 5 வந்து இந்த செயின் 5 லூப்புக்குள்ளே தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு செயின் 5 லூப்பில் வந்து நம்ம இனி 3 டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு செயின் 3 போட்டுட்டு ஒர்க்கை டர்ன் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரைட் சைடில் நமக்கு ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரணும். செயின் 3 போட்டுட்டு நான் வந்து இது வந்து ஒரு டபுள் க்ரோஷேயாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இந்த செயின் 5க்குள்ளே நம்ம இனி வந்து 3 டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஸோ இது 2வது டபுள் க்ரோஷே. தென் அகெயின் யான் ஓவர் பண்ணி 3வது டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். 3 டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் செயின் 1. இது ஃபஸ்ட்டு இது. இனி 2வது செயின் இந்த 5ல் வந்து கேப்பில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இது ஃபஸ்ட்டு கார்னர் வரும். ஸோ ஃபஸ்ட்டு கார்னர் எப்படி பண்ண போகிறோன்னா 3 டபுள் க்ரோஷே. ஸோ இது ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே. மறுபடியும் யான் ஓவர் பண்ணி அதே செயின் 5 கேப்புக்குள்ளே 2வது டபுள் க்ரோஷே போடுறோம். மறுபடியும் அதே செயின் 5 கேப்புக்குள்ளே 3வது டபுள் க்ரோஷே போடுறோம். 3 டபுள் க்ரோஷே போட்டுட்டு இனி அடுத்து வந்து செயின் 3. இது வந்து ஃபஸ்ட்டு கார்னர் செயின் 3. மறுபடியும் வந்து இதே கேப்புக்குள்ளே நம்ம வந்து 3 டபுள் க்ரோஷே போடுறோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கார்னர் வந்து எப்படி நம்ம பண்ணுறோம், 3 டபுள் க்ரோஷே செயின் 3 3 டபுள் க்ரோஷே. இதுதான் ஃபஸ்ட்டு கார்னர். 3வது டபுள் க்ரோஷே. 3 டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் மறுபடியும் செயின் 1 போட்டுக்கோங்க. செயின் 1 போட்டுட்டு நெக்ஸ்ட்டு செயின் 5 கேப்புக்குள்ளே 3 டபுள் க்ரோஷே போடுறோம். ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே. இது வந்து 2வது டபுள் க்ரோஷே. அகைன் யான் ஓவர் பண்ணிவிட்டு 3வது டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். இப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். 3 டபுள் க்ரோஷே. அடுத்த இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு கார்னரில் வந்து 3 டபுள் க்ரோஷே செயின் 3 3 டபுள் க்ரோஷே. மறுபடியும் 3 டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட்டு செயின் 5 கேப்பில் நம்ம வந்து செகண்ட் கார்னர் பண்ண போகிறோம். செகண்ட் கார்னர் வந்து 3 டபுள் க்ரோஷே. இந்த 2வது டபுள் க்ரோஷே. அகெயின் 3வது டபுள் க்ரோஷே. ஸோ இது வந்து செகண்ட் கார்னர் வந்து எப்படி பண்ண போகிறோம், 3 டபுள் க்ரோஷே செயின் 3 1 2 3 செயின் 3 அண்ட் இதே கேப்புக்குள்ளே வந்து நம்ம வந்து 3 டபுள் க்ரோஷே பண்ணுறோம். ஸோ இது செகண்ட் கார்னர். ஸோ கிரானி ஸ்கொயர் வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணுறோம். அதனால் 4 கார்னர் இருக்கும். இது இனி வந்து நம்ம போடுறது 3வது டபுள் க்ரோஷே. இப்போ செகண்ட் கார்னர் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் நமக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கிது. ஸோ இனி நெக்ஸ்ட்டு
செயின் 5 கேப்பில் வந்து 3 டபுள் க்ரோஷே போடுவோம். அண்ட் இதில் வந்துட்டு கார்னராக இருக்கும் 3 டபுள் க்ரோஷே செயின் 3 3 டபுள் க்ரோஷே, இது தேர்ட் கார்னர். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இதில் வந்து 3 டபுள் க்ரோஷே போட்டு செயின் 1 போடணும். எல்லாம் முடிச்சக்கப்புறம் எப்போவுமே செயின் 1 போடணும். இது 3 டபுள் க்ரோஷே செயின் 1. அண்ட் இது வந்து ஃபோர்த் கார்னர் வரும். ஃபோர்த் கார்னரில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 3 டபுள் க்ரோஷே செயின் 3 3 டபுள் க்ரோஷே. அண்ட் எண்ட் பண்ணுறது வந்து செயின் 1 போட்டுட்டு இந்த டபுள் க்ரோஷேயில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடுவோம். ஸோ இனி வந்து இந்த 2 இது நான் முடிச்சுக்கிறேன். இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் கார்னர்ஸ் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து லாஸ்ட்டு எப்படி ஃபினிஷ் பண்ணுறது காமிக்கிறேன். லாஸ்ட்டு இது முடிச்சாச்சு. லாஸ்ட் கார்னர் ஃபோர்த் கார்னர் முடிச்சக்கப்புறம் செயின் 1 போட்டுட்டு இங்கே வந்து செயின் 3 போட்டு ஸ்டார்ட் பண்ணோம். இந்த தேர்ட் செயினில் வந்துட்டு நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரவுண்ட் 6 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு எண்ட் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு கிரானி ஸ்கொயர் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். பர்ஃபெக்டான ஸ்கொயர் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இனி நெக்ஸ்ட் ரவுண்டு நம்ம போகலாம். இதுதான் லாஸ்ட் ரவுண்டு, ரவுண்ட் 7. ஸோ செயின் 3 போட்டுட்டு அதே மாதிரி ஒர்க்கை திருப்பக்கூடாது. நம்ம இந்த இடத்துல போட முடியாது. ஸோ நான் வந்து இந்த தான் பக்கத்தால் ரைட் சைடில் இருக்கிறதுல தான் நான் வந்து ஃபஸ்ட்டு 3 டபுள் க்ரோஷே போடுறேன், அதாவது கிளஸ்டர் போடுறேன். இப்போ வந்து செயின் 3 வந்து ஒரு டபுள் க்ரோஷே, இது 2வது டபுள் க்ரோஷே. நம்ம வந்து ரைட் சைடில் இப்படி கொண்டு வந்து செகண்ட் டபுள் க்ரோஷே போடுறோம். மறுபடியும் யான் ஓவர் பண்ணி அதே செயின் 3 ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம வந்து தேர்ட் டபுள் க்ரோஷே போடுறோம். தேர்ட் டபுள் க்ரோஷே போட்டுட்டு செயின் 1 போட்டுட்டு இனி நெக்ஸ்ட்டு செயின் 1 கேப்பில் இந்த சைடு போக வேண்டாம், இந்த சைடு செயின் 1 கேப்பில் லெஃப்ட் சைடில் நம்ம ஆஸ் யூஷுவலாக டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம், கிளஸ்டர் போட்டுக்கலாம். 3 டபுள் க்ரோஷே. அகெயின் வந்து யான் ஓவர் பண்ணி 2வது டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். யான் ஓவர் பண்ணி அதே ஸ்பேஸ்க்குள்ளே க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி 3வது டபுள் க்ரோஷே. 3 டபுள் க்ரோஷே முடிச்சக்கப்புறம் செயின் 1, மறுபடியும் ஒரு செயின் 1 ஸ்பேஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளஸ்டர் தான் போட்டோம். 2வதுல பார்த்தீங்கன்னா 2 கிளஸ்டர் போட்டோம். இது 3வது ரோவில் வந்துட்டு 3 கிளஸ்டர் வரும். ஸோ செயின் 1 போட்டக்கப்புறம் நெக்ஸ்ட்டு செயின் 1 கேப்பில் நம்ம வந்து 3 டபுள் க்ரோஷே போடுறோம், அதாவது கிளஸ்டர் போடுறோம். இது 2வது டபுள் க்ரோஷே, அகெயின் 3வது டபுள் க்ரோஷே. அண்ட் செயின் 1 போட்டு ஃபஸ்ட்டு கார்னரில் 3 டபுள் க்ரோஷே. மறுபடியும் அதே ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம வந்து க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு 2வது டபுள் க்ரோஷே போடலாம். யான் ஓவர் பண்ணிவிட்டு 3வது டபுள் க்ரோஷே ஒரு கிளஸ்டர் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் செயின் 3 1 2 3 அண்ட் அதே ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம வந்து 3 கிளஸ்டர் போட்டுக்கலாம், ஒரு கிளஸ்டர் போட்டுக்கலாம், அதாவது 3 டபுள் க்ரோஷே. யான் ஓவர் பண்ணி 2வது டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். யான் ஓவர் பண்ணி அதே ஸ்பேஸ்க்குள்ளே க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி 3 டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். 3 டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் செயின் 1, நெக்ஸ்ட்டு செயின் 1 ஸ்பேஸில் நம்ம இதே மாதிரி டபுள் கிளஸ்டர் போடுறோம். இங்கேயும் கிளஸ்டர், கார்னரில் வந்து ஒரு கிளஸ்டர், 3 செயின், மறுபடியும் ஒரு கிளஸ்டர். ஸோ இதே மாதிரி இந்த ரவுண்ட் 7 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப் வந்து காமிக்கிறேன். 4th கார்னர் ஃபினிஷ் பண்ணக்கப்புறம் செயின் 1 போட்டுட்டு இந்த செயின் 3 இதில் வந்து ஸ்டிச் மார்க்கர் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த செயின் 3க்குள்ளே நம்ம வந்து க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரவுண்ட் 5 வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரவுண்ட் 5 கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிரானி ஸ்கொயர் வந்து இந்த மாதிரி கிடைக்குது. ஸோ இங்கே 4 கார்னர்ஸ் இருக்குது அண்ட் நம்ம வந்து இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம அடுத்த ரவுண்டு பண்ணலாம். ரவுண்ட் 6 இதே மாதிரி வந்து நம்ம வந்து செயின் 3 போட்டுட்டு 1 2 3 செயின் 3 போட்டுட்டு நம்ம வந்து இனி ஒர்க் பண்ண போதெல்லாம் வந்துட்டு செயின் 1 கேப்பில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செயின் 3 போட்டாச்சு. செயின் 3 போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு செயின் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு செயின் 1 கேப்பு. ஸோ இந்த செயின் 1 கேப்பில் நம்ம ஒர்க் பண்ணும்போது
இந்த செயின் ஒன் கேப்பில் நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது. நீங்கள் இப்படி தான் நம்ம இனி போக போகிறோம். ஒர்க்கை திருப்பினீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பார்க்குறக்கும் நல்லா இருக்காது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை யான் ஓவர் பண்ணி இது இப்படியே வந்து கொண்டு போகிறேன். இந்த செயின் ஒன் கேப்பில் நான் ஒர்க் பண்ணுறேன். நீங்கள் ஒர்க் திருப்பினீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஃபினிஷிங் வந்து கிடைக்காது. ஸோ அதனால் நான் வந்து லெஃப்ட் சைடில் போகாமல் ரைட் சைடில் யான் ஓவர் பண்ணி ரைட் சைடில் நான் செகண்ட் டபுள் க்ரோஷே போடுறேன். இந்த செகண்ட் ரவுண்டுக்கு மட்டும் நமக்கு அந்த மாதிரி பண்ண வேண்டி வரும். ஏன்னா இப்போ வந்து இங்கே செயின் 3 இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துலையும் நமக்கு வந்து 3 டபுள் க்ரோஷே இருக்குது. ஸோ இந்த கேப்பில் நம்ம ஒர்க் இப்படி தாண்டி போய் இங்கே ஒர்க் பண்ணோன்னா அது ஃபினிஷ் கரெக்டாக வருது. ஸோ இங்கே 1 2 3 இது இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் செயின் ஒன் கேப் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து இந்த வந்து இப்படி ஒர்க்கை வந்து ரைட் சைடில் நான் வந்து டபுள் க்ரோஷே போடுறேன். அது நம்ம வந்து அது வந்து திருப்பி வர மாதிரி இருக்கும். பட் அதில் எண்டில் வந்து உங்களுக்கு அது கரெக்டாகிடும். ஸோ வந்து இந்த மாதிரி டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். மறுபடியும் அதே ஸ்பேஸ்க்குள்ளே நான் வந்து டபுள் க்ரோஷே போடுறேன். இப்போ வந்து நமக்கு 3 டபுள் க்ரோஷே கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் செயின் 1 அண்ட் நெக்ஸ்ட் செயின் 1 கேப்பில் இந்த செயின் 1 கேப்பில் நான் வந்து இனி வந்து லெஃப்ட் ரைட் டு லெஃப்ட் போகிறேன். இந்த செயின் 1 கேப்பில் நான் வந்து டபுள் க்ரோஷே போடுறேன். 3 டபுள் க்ரோஷே நம்ம போடுறோம். மறுபடியும் யான் ஓவர் பண்ணி இதே செயின் ஒன் கேப்பில் 2வது டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். மறுபடியும் யான் ஓவர் பண்ணி அதே செயின் ஒன் கேப்பில் 3வது டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் செயின் 1 அண்ட் அகைன் இங்கே வந்து ஃபஸ்ட்டு கார்னர் வருது. ஃபஸ்ட்டு கார்னரில் வந்து நம்ம வந்து 3 டபுள் க்ரோஷே போடுறோம். செயின் 1 போட்டுட்டு 3 டபுள் க்ரோஷே. ஒவ்வொரு கிளஸ்டரும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணும்போது செயின் 1 மறக்காமல் போட்டுக்கணும். மூணாவது டபுள் க்ரோஷே. அதுக்கப்புறம் செயின் 3. இது வந்து ஃபஸ்ட் கார்னர், அதனால் செயின் 3 போடுறோம். செயின் 3 போட்டுட்டு மறுபடியும் அதே ஸ்பேஸுக்குள்ளே 3 டபுள் க்ரோஷே போடுறோம். ரெண்டாவது டபுள் க்ரோஷே யான் ஓவர் பண்ணிவிட்டு அதே ஸ்பேஸ்க்குள்ளே க்ரோஷே ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு 3வது டபுள் க்ரோஷே போடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கார்னர் வந்து முடிச்சிட்டோம். 3 டபுள் க்ரோஷே, செயின் 3, 3 டபுள் க்ரோஷே. அதுக்கப்புறம் செயின் 1. இனி நெக்ஸ்ட் செயின் 1 கேப்பில் இதுதான் நெக்ஸ்ட் செயின் 1 கேப்பில் 3 டபுள் க்ரோஷே. இந்த அகைன் 3 டபுள் க்ரோஷே, அதாவது கிளஸ்டர் நம்ம பண்ண போகிறோம். 3 டபுள் க்ரோஷேவை நம்ம வந்து கிளஸ்டருங்குவோம். 3 டபுள் க்ரோஷே போட்டுட்டு செயின் 1. அகைன் இங்கே வந்து செயின் 1 கேப்பு. இந்த செயின் 1 கேப்பில் மறுபடியும் நம்ம வந்து 3 டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். செயின் 1 கேப்லாம் நம்ம வந்து 3 டபுள் க்ரோஷே போடுவோம். செயின் 3 கேப்லாம் அது கார்னரு, அதில் வந்து 3 டபுள் க்ரோஷே, செயின் 3, 3 டபுள் க்ரோஷே. 3 டபுள் க்ரோஷே போட்டுட்டோம். அகைன் செயின் 1. இனி கார்னர் ஆயிடுச்சு. செகண்ட் கார்னர் 3 டபுள் க்ரோஷே, செயின் 3, 3 டபுள் க்ரோஷே. இந்த செயின் 1 கேப்லாம் 3 டபுள் க்ரோஷே, செயின் 3 கேப்லாம் நம்ம வந்து 3 டபுள் க்ரோஷே, செயின் 3, 3 டபுள் க்ரோஷே. இப்படியே நம்ம வந்து செகண்ட் ரவுண்ட் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். செகண்ட் ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு நான் காமிக்கிறேன். லாஸ்ட் கார்னர் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளஸ்டர் போட்டு அதாவது 3 டபுள் க்ரோஷே, செயின் 3, 3 டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் செயின் 1 போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு செயின் 3 போட்டுட்டோம் இல்லையா, அந்த இடத்துல தேர்ட் செயினில் க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு எண்ட் பண்ணிக்கலாம். செயின் 1 போட்டுட்டு யானை கட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து இனி அடுத்த ரவுண்டு போனால் அதே மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து அப்படியே ரிப்பீட் பண்ண போகிறீங்க. ஸோ அடுத்த ரவுண்டில் இதே மாதிரி 4 கிளஸ்டர் வரும். இந்த மாதிரி 4 கிளஸ்டர் வந்து அப்புறம் கார்னர் வரும், ஃபஸ்ட் கார்னர் வரும். ஸோ நீங்கள் அப்படியே வந்து இதை வந்து ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஸோ செயின் 1 போட்டுட்டு நான் யானை கட் பண்ணிக்கிறேன். யானை கட் பண்ணி நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு யானை வந்து ஹைடின் பண்ணிக்கலாம். ஹைடின் பண்ணக்கப்புறம் நம்ம ஃபியூ ஸ்டிச்சஸ்க்குள்ளே பாஸ் பண்ணி ஹைடின் பண்ணிடலாம்.
ஹைலைன் பண்ணி எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கிரானி ஸ்கொயர் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். அண்ட் ஃப்ளார் வந்து நமக்கு வந்து கரெக்டாக இப்படி இருக்கும். ஸோ 3D ஃப்ளார் கிரானி ஸ்கொயர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் சைஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இனி அடுத்த இது முடியும் நம்ம போயிட்டு நம்ம வந்து பெரிய கிரானி ஸ்கொயர் முடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து பியூட்டிஃபுல்லான 3D கிரானி ஸ்கொயர் வந்து கிடச்சிருக்கு. அண்ட் இங்கே வந்து நான் வந்து ஃப்ளார் வந்து ஒரு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ளார் வந்து ஒவ்வொரு பெட்டலும் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அண்ட் சென்டர்லேயும் வந்து அதே மாதிரி உங்களுக்கு இதில் ஒரு இது ரிங் ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் போட்டு இந்த டபுள் க்ரோஷே போட்டு ஒரு கலரும் அண்ட் சென்டரில் எல்லாம் வேறு கலர் போடுற மாதிரியும் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் கலர்ஸ் வந்து எவ்வளோ மல்டி கலர்ஸ் வேணாலும் இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு பியூட்டிஃபுல்லான கிரானி ஸ்கொயர் ரெடி ஆயிடுச்சு. இதே சேமே நீங்கள் வந்து பிளாங்கெட்ஸ் as well as பேக், பில்லோ கவர் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் இந்த கிரானி ஸ்கொயர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.